கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணாம் சொன்னா கேளுங்க. அன்பழகனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். வேணாம் விட்டுருங்க. அத யாரா என் பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாடா, நான் யாருக்கிட்டடா போய் இல்ல கேட்கல. நான் கொடுக்க மாட்டேன். கொடுங்க. ஐயோ இருடா தொடப்பு குச்சி ஒரு கட்டிங் போட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ சம்மந்தி சொல்லுங்க. என்ன இது அன்பழகன் எப்ப பாரு ஹாஸ்பிட்டல்லே இருக்கான். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நல்லதுக்கு இல்ல. அன்பழகன் அதால என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன குசலம் விசாரிக்க வந்தியா? நானும் 1000 திக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி குசலம் விசாரிச்சீங்க? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ எப்படி இருக்கு உடம்பு? ஓ ஐயோ ரொம்ப வலிக்குது. ஒரு வாரமாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ல. அத நோயாளி முடிவு பண்ணக்கூடாது, டாக்டர் தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வம்பு வழக்கெல்லாம்? நானா யார் கூட வம்புக்கு போல. தேடி வந்தா நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சமயமே வந்திருக்கு. என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதான். இனிமேலும் தள்ளி போறது சரியில்லைன்னு எனக்கே தெரியும். தள்ளி போட வேண்டாம் தான் நானும் சொல்றேன். என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் இந்த உலகம் கெட்டதை தான் முதல்ல பார்க்கும். எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் குடிகாரனையும் சூதாடியும் எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இதுதான் பொண்ணுங்க மனசை படிக்கிற ரகசியம். அன்பழகன், நான் இப்போ ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். இனிமே நீங்க குடிச்சிட்டு சண்டை போடக்கூடாது. செய்ய மாட்டீங்கல்ல? இல்ல. சத்தியமா? சத்தியமா. மணி என்னாச்சுன்னு தெரியுமா? 10 ஆகுது. 10 மணி ஆகிய நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? எப்படி போறது? ஈவினிங் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருந்தது. இதுல அவசர கேஸ் வேற 2 வந்துருச்சு. அதனால நேரம் போனதே தெரியல. இப்போ என்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட முடியுமா? அதுக்கு என்ன, தாராளமா போலாம். அன்பழகன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ கேட்க காத்திருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். மனசுக்கு தெரிஞ்சாலும் நீ சொல்றத காதுல கேட்கணுமே. என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஜாஸ்தியாயிட்டே வராங்க. ஒரே ஆளா என்னால் சமாளிக்க முடியல. இன்னொரு டாக்டர் இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா ஒரு லேடி டாக்டரை வச்சிடலாமா? யாரும் நீயே சொல்லு. லேடி டாக்டர் வேண்டாம், நான் தான் இருக்கேனே. ஒரு மேல் டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும். என் கூட படிச்ச ஃப்ரெண்டு கிருஷ்ணான்னு பேரு. ரொம்ப திறமையானவர். ஆனா இன்னும் வேலை இல்லாம இருக்காரு. அவரையே வர சொல்லிட்டேன். ஓஹோ, கனவு கண்டது பலிச்சிடும் போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சரி வரட்டுமா? என்னம்மா அஞ்சலி, ஏன் லேட் ஆயிடுச்சு? பேஷண்ட்க்கு ட்ரிப் ஏறிட்டு இருந்தது, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. அன்பழகன் கூட இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. சரி நான் கிளம்புறேன். காலையில் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். என்னடி அவன் கூட்டிட்டு வரலன்னா உனக்கு வீடு தெரியாதா? ஏண்டி லேட்டு? வேலை இருந்தது. இப்படி கண்டவனெல்லாம் கூட்டு சுத்தினா ஊர்க்கார என்னடி நினைப்பான்? அவர் இன்னும் அடுத்தவர் இல்ல, நம்ம அன்பழகன் தான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. கட்டிக்க பொண்ணு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு தெரியறான். உன்னை படிக்க வச்சேன்னு சொல்லி நாளைக்கு கட்டிக்கிறியான்னு கேட்பான் பாரு. அன்பழகனை பத்தி எனக்கு தெரியும். அவர் அப்படி தப்பா நடந்துக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. ஓ, உனக்கு அவன் மேல காதல் வந்துருச்சா மகளே? தெய்வத்தை யாரும் காதலிக்க முடியாதுப்பா, கையெடுத்து தான் கும்பிட முடியும். தெய்வமா? உன் கனவுல வந்த டாக்டரும் அஞ்சலி சொன்ன டாக்டரும் ஒண்ணுதான்னு நீ எப்படி சொல்ற? ஓ, அதை யோசிச்சா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. அப்போ ஒரு 300 ரூபா கொடு, ஒரு புல்லு வாங்கிட்டு வர சொல்றேன். கணக்கே போயிட்டு வா. வேண்டாம், நான் அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இனிமே செத்தாலும் குடிக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, இனிமே நீங்களும் யாரும் குடிக்க கூடாது. என்ன கொடுமை மணி இது? ஏன் மாதவனே, நம்ம யாருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கல? அப்புறம் ஏன் இப்படி பேசுற? இங்கே உலாத்திட்டு இருந்தா எப்படி? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நீ கேக்குற, நான் கேட்கணுமா? அன்பழகா, நம்ம பொண்ணு பார்க்க போற இடத்துல ஒண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்ல அந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணிருது. சீக்கிரம் அஞ்சலி கிட்ட சொல்லிடு, இல்லன்னா அவளும் வேற வாப்பல பாத்துட்டு போறா. டேய், அவ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, அவளை நான் கொன்னுடுவேன். நேத்து வந்தவங்க எப்படி அடிச்சிட்டியா நீ? விளையாட்டு இல்ல நான் சொல்றது. அவ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா சத்தியமா அவளை கொன்னுடுவேன். அதுக்கு ஏன் மேல ஏறி என்ன பிரச்சனை? போய் அவகிட்ட கேளு, உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு. வேணாம், அப்புறம் இது போதும். அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் அஞ்சலிட்ட பிரச்சனை பண்றதுக்கு. அன்பழகா, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த டாக்டர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவன் அவளை காதலிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா?
அண்ணே இங்க அன்பழகன் கிளினிக்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? ஆ, இப்படியே நேரா நடந்து போனீங்கன்னா வலது பக்கம் திரும்பணும். ஆமா, நீங்க யாரு? அங்க புதுசா சார்ஜ் எடுக்க வந்த டாக்டர் நான். ஆ? ம், ம், ம். நல்லா பார்த்து வெட்டடா. ஏப்பா, அவன் வந்துட்டாப்பா. நீ கனவுல பாத்தியா அந்த டாக்டர் நேர்ல வந்திருக்கான்? வந்துட்டானா? ஹாய். ஹாய். இந்த இடத்த கண்டுபிடிக்க கஷ்டம் Hey, இல்லையே. that's not a problem. நீ காலேஜ்ல பார்த்த மாதிரி இப்போ ஸ்மார்ட்டா இருக்கேடா. You are also looking so cute. டாக்டர் ஆகி அஞ்சலி கூட வேலை பார்த்திருப்பேன். நீ மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கல, இன்னும் கொஞ்ச நாள் அவன் தள்ளிட்டு போயிடுவான். என்ன அங்கேயே இருக்கீங்க? வாங்க அன்பழகன். கிருஷ்ணா, இவர் அன்பழகன், என்னோட ஸ்பான்சர், ஓனர் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். கிருஷ்ணா, he is been loved and liked by everybody-யா. சொன்னது புரிஞ்சுதா? இங்கிலீஷ் பிச்சில காதலுக்கு பேரு லவ். அதாவது நீ அப்புறம் எவ்ரிபடி ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. மற்றவங்களும் உனக்கு அன்பழகன் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. மறந்தே போயிட்டேன். டாக்டர் கிருஷ்ணா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். ரொம்ப குறும்புக்கார கிருஷ்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துப்பீங்கல்ல? எனக்கு வேண்டப்பட்ட அதுக்கு நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அஞ்சலி எப்பவும் வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பத்தி தான் சொல்லுவா. காலேஜ்ல வந்து அடிச்சு லூட்டி மறக்க முடியுமா? இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தான் வரும். டாக்டர் வந்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓஹோ. ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்து என்ன டாக்டர் மனோரீங்க? பேஷண்ட் ஆக்கிடுவேளே போல இருக்கே. அவன் கை உடைஞ்சிட போகுது, விட்டுறா. அப்புறம் என்கிட்ட அறிமுகமாகல? வேண்டாம் வேண்டாம், சார பரிச்சயப்பட்டதே போதும். டைம் இருக்குல்ல. அந்த சேர் அப்படி போட்டுருங்க. சிஸ்டர், இந்த ஸ்கிரீன் எடுத்து இப்படி வைங்க. சரிங்க மேடம். டாக்டர் உட்காருங்க. அன்பழகன் எப்படி? எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டேன். அன்பழகன் எப்படி இருக்காரு? பாடியை நன்னா ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றார். அது மட்டும் இல்ல, அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இப்பதான் வாங்கிட்டு வரேன். சந்தேகமே வேண்டாம். அஞ்சலி பேசுறதுலே தெரியுது இவன் தான் உன் பங்காளி. என்ன குட்டி? அவன் கையை விட்டு போயிடுவா சொல்லிட்டேன். டாக்டர் தங்கறதுக்கு நம்ம வடக்கு தோப்புல இருக்கிற வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு மதியம் வீட்டுக்கு வா. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றதை கரெக்டா செய்யணும். என்ன டாக்டர், வீடு பிடிச்சிருக்கா? வெளியிருந்து பார்க்க எல்லாம் நன்னா தானே இருக்கும். உள்ள போய் பார்த்தா தான் அழகா இருக்கா அசிங்கமா இருக்கான்னு தெரியும். முதல்ல கதவே திறங்கோ. உள்ள வாங்க டாக்டர். இதுதான் நீங்க தங்க போற இடம். நல்லா தானே இருக்கு. எல்லா ஐஸ்வர்யமும் நிறைஞ்ச இடம். நல்ல காத்து, நல்ல தண்ணி. ஆனா ஒரே ஒரு குறைதான். அந்த ஃபேன்ல இதுக்கு முன்னால குடியிருந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிடுச்சு. அது அப்பப்ப வந்து சவுண்ட் ஓடும். யாரது? யாரது? யாரு? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பயந்துட்டீங்களா? அதுக்கு இப்படியா பயங்காட்டுறது? பயந்துட்டீங்களா? இல்ல. செத்து போன மனுஷங்களை அப்படியே கிழிச்சு கழுவி அதை அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் ஆச்சே, நீங்க பயப்படலாமா என்ன? இந்தாங்க சாப்பாடு. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ, வெள்ளிக்கிழமையா? அமாவாசை ஆச்சே. என்ன இப்ப அதுக்கு? சொல்லுங்க, எதனால சொல்லிடுங்க. அது ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு போன வருஷம் இதே தேதியில தான் இறந்துச்சு. அட கடவுளே, இந்த அப்பாவை நீ தான் காப்பாத்தணும். அப்ப எனக்கு பயம். நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. வரட்டுமா? கதவை சாத்திட்டு நிம்மதியா தூங்குங்க. மாட்டியா?
ஐ எனக்கு பாவக்காய் கூட்டுனா ரொம்ப இஷ்டம். என்ன பயந்துட்டியா? நான் காதலிச்ச டாக்டர் பேரு கூட கிருஷ்ணன் தான். அவருக்கு பாவக்காய் கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். யாருடி நீ? புதுசா இருக்கு. இங்க எதுக்கு வந்த? நான் ஜெகதம்மா, இந்த ஃபேன்ல தூக்கு போட்டு செத்த ஜெகதம்மா. நீ யாரு? இன்னொருத்தி எனக்கு போட்டியா? நான் அலமேலு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு கெடுத்து கொண்டுட்டா ஒரு டாக்டர். என்ன தெரியலையா? நான் தான் ஸ்டவ் அடிச்சு செத்த பொன்னம்மா. நான் லைலா பேபி. கழுத்து கடிச்சு கொண்டாங்களே அந்த லைலா பேபி. மத்தியில முஸ்லீம் பே. உனக்கு இங்க என்னடி வேலை? என்னடி பேசுற? உயிரோட இருக்கிற மனுஷங்க தான் ஜாதி மதம் சண்டை போடுறாங்க. நாமளும் அப்படியே இருக்கணும். நாம எல்லாம் ஒண்ணா கூடி கும்மி அடிப்போம். ஒத்துமே இருக்கணும். சரி, நம்ம 4 பேரும் சேர்ந்து அந்த டாக்டரை ஐயோ நானும் வருவேன். நான் கழுத்துல அடிச்சு கொள்ளுவேன் கல்லே. பூச்சடிச்சு சாகடிச்சிடலாம். இல்ல நான் தான் கொள்ளுவேன். இல்ல நான் தான் கொள்ளுவேன். நான் தான் கொள்ளுவேன் சொல்றேன்ல. இல்ல நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல நான் நீங்க கொல்ல மாட்டீங்களா? அதுல கொல்ற மாதிரியே கொல்லுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் தான் கொள்ளுவேன். பிரச்சனை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். யாரு யாருன்னு கேக்குறேன் இல்லையா? யாரு? நான் தான் உதப்பேன். நெத்தில என்ன காயம் டாக்டர்? தடுக்கி விழுந்துட்டேன். எங்க? ஹாஸ்பிடல்லையா? பாத்ரூம்ல குளிக்க போனப்போ காலு ஸ்லிப் ஆகி அப்படி கீழே விழுந்துட்டேன். ஒரு சின்ன இன்ஜுரி தான். நீ ஒன்றும் கவலைப்படாதே. புது வீட்டுக்கு போனதுக்கு டாக்டருக்கு நினைவு சின்னமா ஒரு தழும்பு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். ஹலோ, நமஸ்காரம். என்ன நெத்தியில செல்ற? பரநெல்லி இடிச்சிட்டேன். ஐயோ, பழைய வீடுல பரன் கூட உங்களை மாதிரி குள்ளமா தான் இருக்கும். மத்தபடி சௌரியம் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு. ராத்திரி நிம்மதியா தூங்குனீங்களா? ஓ ரொம்ப நல்லா தூங்குனேன். உண்மையா சொல்லுங்க, நல்லா தூங்குனீங்களா? இல்ல தூக்கத்துல நல்ல கனவு வந்தது. அதுல டூயட்லாம் கூட கண்டேன். எங்க தாத்தா கட்டின வீடாச்சே. தோ வராஞ்சலி, பரனை இடிச்சு கொஞ்சம் மேல வைக்க சொல்றேன். மறுபடியும் இப்படி சில்லற பொறுக்காம இருங்க. சும்மா சொல்லக்கூடாது. நெத்தி ரொம்ப பெருசா லட்சணமா இருக்கு. நான் வரேன் டாக்டர். டாக்டர் கிருஷ்ணன் ரொம்ப நல்ல பிள்ளை. பச்சை தண்ணியை கொடுத்தா கூட ரசிச்சு குடிக்கிறார். அவரை பார்க்கறப்பெல்லாம் என் தம்பி மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு யாரை தான் பிடிக்காது? சரி, அவருக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லவே இல்லையே. கிருஷ்ணாவை வேலைக்கு சேர்த்த நீயே முடிவு பண்ணிக்க. சின்சியர் ஃபெலோ. ஒரு 3000 ரூபாய் கொடுக்கலாமா? என்னது 3000 ரூபாயா? அன்பழகன் மரியாதை என்ன ஆகுறது? 5000 ரூபாய் கொடுக்கலாம். அது உங்க பிரியம். அது அவர்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. சரி, நான் வரட்டுமா? டாக்டர் என்ன சொல்றதுல அங்கிருந்தே சொல்லுங்க, எனக்கு காது கேட்கும். டாக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் சம்பளம். என்ன போதுமா? ஓ போதும். பத்தலன்னா சொல்லுங்க, நான் போட்டு தரேன் டாக்டர். நீங்க என் கூட பிறந்த ஒரு மாதிரியாச்சு. என்னாச்சு டாக்டர்? நீங்க பாசக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் முழுசா நேர்ல பாக்குறேன். நான் அப்படித்தான். எனக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா கட்டி பிடிப்பேன், தட்டி பேசுவேன், அடிச்சு பேசுவேன். அப்படியே பழகிட்டேன். தடிமாடா இருக்கான். என்னோட ஒரு அடிக்கே அவன் தாங்க மாட்டான். ஆனா அஞ்சலிக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. சொன்னா என்ன சொல்லல என்ன அவன் பயந்தா போனான். அப்ப அடிக்கும் போது செத்துக்கிட்டு போயிட்டானா அவனை சீமனை ஊத்தி எரிச்சிடலாமா? என்னடா இது, எங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிடு போல இருக்கு. நல்லா குறி பார்த்து அடிக்கணும். தப்பா இருக்கக்கூடாது. நம்ம பாத்துக்கிறோம். ஆரம்பிங்கடா. அடிங்க. அடிங்க. தெரியலையா? நாங்க தான் இந்த வீட்டை சுத்தி பூதம். நான் தான் இங்க பூதமா இருந்தேன். 120 வருஷம் இருந்தேன்.